டேய் தம்பி, ம் உள்ள ஓனர் இருக்காரா? இல்லைண்ணா வெளியே போயிருக்காரு. அப்போ ஓகே. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. அங்கே என்னமோ இருக்கே, அது என்னண்ணே? இதுவா? வாய். அதில் சொல்லுங்க. தபார், இந்த மாதிரி நெக்கில் அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காத என்கிட்ட. பின் என்னண்ணே சொல்லுங்க. வர வழியில ஒரு கஸ்டமரை பார்த்தேன்டா. ஓனர்கிட்ட கடையில் வந்து சேர் வாங்கினா 4500 சொல்றாப்லையும். நீ அதே சேரை உங்க ஓனருக்கு தெரியாம 4000 ரூபாய்க்கு எனக்கு கொடு, மிச்சம் இருக்கிற லாபத்தை நீ எடுத்துக்கன்னு சொல்லிட்டாரு. அதான் நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாமான்னு உங்ககிட்ட கேட்குறேன். எனக்கு ஓகேண்ணே. அண்ணா, அந்த சேர் கேட்டிருந்தேனே. உங்களுக்காக தான் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். அண்ணா, காசு சாயங்காலமாக பார்த்துக்கலாம். என் நம்பர் இருக்குல்ல, காசு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணிடுங்க. சரிண்ணா. வேலைண்ணா, அவர் காசு அமுச்சு விட்டோன்னே என் காசு எனக்கு அமுச்சு விட்றேண்ணா. அந்த காசு எதுக்குறா நான் உனக்கு கொடுக்கணும்? கஸ்டமரை பிடிச்சதும் நான், வேலை பண்ணதும் நான். காசெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது. இருண்ணா, ஓனர் வட்டம், நான் உனக்கு ஓனர்கிட்டயே போட்டு கொடுக்குறேன். போய் சொல்லு, அவர் உன்னியை சேர்த்து தான் வேலையை விட்டு தூக்குவாரு. சொல்லுங்க பாஸ், காசு போட போறீங்களா? இல்ல சார், நான் காசு ஏற்கனவே யோகாக்கு போட்டேன். அந்த கஸ்டமரை பிளான் பண்ணி உங்ககிட்ட வர வச்சதே நான் தான். உனக்கும் பங்கு கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா நீ எனக்கு டெக்கால்ட் வேலை கட்டுற பாத்தியா?